ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். மாம்பழ புட்டிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேங்கோ புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெறும் 4 பொருள் தான் வச்சு இந்த மேங்கோ புட்டிங் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி. அதே போல் இந்த மாம்பழம் சீசன் இருக்கும்போது தான் நம்ம செய்ய முடியும். அதனால் கட்டாயம் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடும்போது உங்களுக்கு எல்லா வீடியோஸும் அப்பப்போ வரும். ரெசிபிக்குள்ளே போகலாம். மீடியம் சைஸ் மாம்பழம் 4 மாம்பழம் எடுத்துக்கணும். அது எந்த மாம்பழமாக வேணாலும் இருக்கலாம். நல்ல இனிப்பான தித்திப்பான மாம்பழமாக பார்த்து வாங்கிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த மாம்பழ சதையை நம்ம பத்தை எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி மாம்பழ பத்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் தோலை மட்டும் சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே கேரட் புட்டிங், கோகோனட் புட்டிங் அப்படின்னு நிறைய புட்டிங் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாம்பழ தோலில் இருக்கக்கூடிய எல்லா மாம்பழத்தையும் நம்ம வெளியே எடுத்துகிட்டு அதே போல் பார்த்திங்கன்னா மாம்பழ கொட்டை இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய மாம்பழத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கணும். அதை ஒரு ஸ்பூன் வச்சு எடுக்கிறதுனால எடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு சீவி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண மாம்பழ துண்டுகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். அதுக்கும் அடுத்து சர்க்கரை 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா என்னுடைய மாம்பழத்துடைய இனிப்பு கம்மியாக இருந்தது. அதனால் 1/4 கப்பும் அதுக்கும் இன்னும் கொஞ்சம் கூடவும் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் ஆஃப் தூளுப்பு சேர்த்துக்கணும். இப்போது இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நாம் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். வெறும் சர்க்கரை, மாம்பழம் இது ரெண்டையும் நாம் அரைச்சி இப்போ எடுத்துருக்கோம். இதில் இப்போ பால் சேர்க்க போகிறோம். 1/4 கப்பு நல்லா காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் சேர்த்துக்கணும். தண்ணி பாலாக இல்லாமல் கெட்டி பாலாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பால் ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தன்மை கிடச்சிரும். இப்போ இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு அதே போல் இதில் 4 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து இதை நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் 4 டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்கணும்னு இல்லைங்க, நம்ம வேணால் 5 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா கட்டி இல்லாமல் இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணோன்னே அதையும் ஓரமாக வச்சுருங்க. அதுக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில், அது நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் ரொம்ப நல்லது, அதில் ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மாம்பழ மிக்சர் இதில் சேர்த்துட்டு இதை நம்ம இப்போ அடுப்பில் வைக்க போகிறோம். அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும், பாயில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். பாயில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தோடனே இதை அப்படியே நம்ம என்ன செய்யணும், கம்மி பண்ணிடணும். அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிடணும். நாம் இது நான்ஸ்டிக் கடாயில் போட்டிருக்கனால நமக்கு அடி பிடிக்கும் அப்படிங்கிற பயம் எதுவும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபுல் ஃப்ளேமில் தாங்க வச்சுக்கணும். இப்போ பாயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம நல்ல ஃப்ளேமை ஃபுல்லாக குறைச்சி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கார்ன்ஃப்ளவர் கலவை, அதை எடுத்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கம்ப்ளீட்டாக அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக கிண்டி விடணும். ஒரு 30லேருந்து 40 செகண்ட் அளவுக்கு கைவிடாமல் கிண்டணும். அதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா கார்ன்ஃப்ளவர் எல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகிட்டு இது கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பித்தோடனையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்க விடணுங்க. இது நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கனால கொதிக்க கொதிக்க நல்லா பார்த்திங்கன்னா திக்காகிக்கிட்டே வரும். நல்லா கொதித்து ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை லெமனை இதில் பிழிஞ்சு விடணும். இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இனிமேல் இதை குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா ஒரு மிக்ஸு நல்லா கொடுத்தா போதுமானது. கொடுத்துட்டு இப்போ இதை நம்ம புட்டிங்காக செட் பண்ண போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம கப் கேக் பேக் பண்ணுவோம்ல, அதை எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான ஒன்று, ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கணுங்க. எதுவும் வாசனை இல்லாத ஆயில், குக்கிங் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு புட்டிங் எடுக்கும்போது ஈஸியாக வரும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இந்த மேங்கோ புட்டிங். நீங்கள் அவசியம் செஞ்சு கொடுத்து பாருங்களேன், அவங்க ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. அது இது சில்லுன்னு சாப்பிட்டாக்கா இது டேஸ்ட்டே தனி. இப்போ மாம்பழ மிக்சர் எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு தடவை டேப் பண்ணி விடணும் எல்லாத்தையும்.
ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்தால் கூட நமக்கு வந்து போயிடும். அதனால ஒரு தடவை எல்லாத்தையும் டேப் பண்ணி விட்டுட்டு, இதை அப்படியே 2 மணி நேரம் வெளியவே வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஸ்டோர் பண்ணிடுங்க. ஃப்ரீசரில் இல்லைங்க, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து இந்த புட்டிங்கை நான் அன்மோல்ட் பண்ணுறேன். பர்ஃபெக்டான ஷேப்பு அழகாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சில்லுன்னு நாக்குக்கு இதமாக ஒரு மேங்கோ புட்டிங் தயாராகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.